ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீக் எடுத்த வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என் கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் ஆட் ஆயிருக்காங்க. சாட்டர்டே மார்னிங் கருப்பு கவனி அரிசியை வச்சு ஆப்ப மாவு ரெடி பண்ணியிருந்தேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் கருப்பு கவனி அரிசிக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சிக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 6 to 7 hours புளிக்க வச்சிட்டிங்கன்னா மறுநாள் ஆப்ப மாவு ரெடி ஆகிடும். இதில் ஆப்ப சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் தண்ணி மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்தது. கருப்பு கவனி அரிசியில் ஃபைபரும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக கஞ்சியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆப்பம், இட்லி அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அன்னைக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். சாட்டர்டே அன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா நேஹா, நவீனா நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கும் வெளியில் ஒர்க் இருக்குன்றதுனால அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு லஞ்சுக்கு லீவு. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நவீனா. அன்னைக்கு நாங்கள் ஸ்டார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 பேரும் ஜாலியாக கிளம்பிட்டோம் கைஸ். எங்கே வந்திருந்தோம்னா ஃபோரம் மால் வடபழனிக்கு தான் வந்திருந்தோம். படம் 3:15க்கு தான் கைஸ். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு மாலுக்கு 12க்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ நிறைய டைம் இருந்ததுனால சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணோம். லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எங்கள் 2 பேருக்கும் டிஷர்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறமா லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டாமினோஸ் பீஸாவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 2 பேருமே வீட்லேயே சொல்லியாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு பீஸா தான் வேணும்ன்ட்டு. ஆக்சுவலி கடையில் பீஸாலாம் வாங்கி கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்மேட் பீஸா ஒரு தடவை வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சரி, நம்ம எதுவுமே வாங்கியே கொடுக்கலன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கறதும் சாப்பிடாம போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் வாங்கின பீஸா சிக்கன் கோல்டன் ஃபீஸ்டா தான் கைஸ். நல்லா சூப்பராக இருந்தது பீஸா. நிறைய சிக்கன் பீஸஸோட அம்மா சாப்பிடவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு நார்மலாகவே இந்த பீஸா பர்கர்லாம் நார்மலாக பிடிக்காது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சம்மர் வெக்கேஷன்னா ஒன்று தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா பீச்சு, அதை விட்டால் கோவில். இதை தவிர நாங்கள் வேற எங்கேயுமே போனதில்லை. ஆனால் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நினச்ச இடத்துக்கு போகிற மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அப்போ தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வயிறு ஃபுல்லான மாதிரியே இல்லை. அதனால பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது. அங்கே நாங்கள் வேஃபில் தான் வாங்கியிருந்தோம். இது காட்டன் கேண்டி ஃப்ளேவரில் இருக்க வேஃபில் கைஸ். லஞ்சுக்கு போய் பீஸா சாப்பிட்டா எப்படிங்க வயிறு ஃபுல்லாகும்? இதுவே ஒரு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ அட்லீஸ்ட் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருந்தா கூட வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் வந்த வேலையை பார்க்க போகிறோம். தேட்டருக்கு படம் பார்க்குறோமோ இல்லையோ கைஸ், ஆனால் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் கைஸ். வெக்கேஷன் டைம், அது இல்லாமல் வீக்கெண்ட் வேற. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்த மாதிரி தெரியல, ஓரளவுக்கு காலியாக தான் இருந்தது. அங்கே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது கைஸ். நல்லா கிராண்டாக இருந்தது பார்க்கறதுக்கே. அப்புறம் நம்ம ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தியேட்டருக்கு கிளம்பிட்டோம் கைஸ். மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபிலிம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அரண்மனை 4 தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம் பிளானை. நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஒர்த்தான மூவி. வித்தவுட் பாப்கார்ன் மூவி கம்ப்ளீட் ஆகாது கைஸ். பாப்கார்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மை ஃபேவரட். 6:15க்கு மூவி முடிஞ்சுது. நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7:15 ஆயிடுச்சு. ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. விலாக் நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே கண்டினியூ ஆகுது. நைட்டு சிஎஸ்கே மேட்ச் இருந்ததுனால 3 பேரும் மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். இன்னும் 3 பேரும் எழுந்துக்கல.
கஷ்டப்பட்டு கண்ண முழிச்சு மேட்ச் பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. சிஎஸ்கே வந்து தோத்துடுச்சு. பிளே ஆஃப்க்கும் போகவே இல்ல. சரி ஓகே வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி ஆப்பமாவ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதிலேயே பணியாரம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாவுல ஒரு 50 கிராம் ரவை ஆட் பண்ணிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரம் ஊத்துனா நல்லா டேஸ்ட்டா இருந்தது. இதுவும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பமும் நல்லா இருந்தது. பணியாரம் அத விட சூப்பரா இருந்தது. இப்பதான் நேஹா நவீனாலாம் எழுந்து வராங்க. ஸோ பணியாரம் சுட ஆரம்பிச்சாச்சு. பணியாரத்துக்கு எப்பவுமே வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணா நல்லா ஸ்மெல் நல்லாருக்கும். ஹே காய்ஸ், குட் மார்னிங். நேற்று சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கைஸ். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி தோத்துருச்சு. ஆனால் பிளே ஆஃப்க்கு கூட போகலன்றது தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒருவேளை தோனி கேப்டனா இல்லாம ருத்ராஜ் கேப்டனா இருந்ததுனால தான் தோத்துருச்சா என்னன்னு தெரியல. சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு கூட போகவே இல்ல. எனி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. கருப்பு கவனி அரிசி வந்து நேச்சுரலாகவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இது வந்து பேனில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஊற்றுற எண்ணெயை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எப்பவும் ஊற்றுறதை விட ஒரு 1/4 ஸ்பூன் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா போதும். இருந்த மாவு எல்லாமே வந்து பணியாரம் ஊற்றி காலி பண்ணியாச்சு. ஏன்னா இது எடுத்து வச்சோன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இதுக்கு வந்து ஒரு ஆம்லேட்டும் போட்டு கூட ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கும் சிம்பிளாக மட்டன் கிரேவி பண்ணி ரசம் வச்சாச்சு. மட்டன் கிரேவி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் இன்னைக்கு அதுக்கு தனியாக வீடியோ எடுக்கல. நான் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் யார் செஞ்சாலும் எனக்கு அம்மா செய்கிற மட்டன் கிரேவி தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நான்வெஜ் எல்லாமே வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். நம்ம எதுனாலுமே லிமிட்டாக சாப்பிட்டா நல்லது. சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம வந்து லிமிட்டாகவே எடுக்கிறது நல்லது. உங்களோட ஃபேவரட் ஃபுட் நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நவீனா கிட்ட கேட்கலாம். எந்த ஃபுட்டு வந்து அவளுக்கு ஃபேவரட்னு சொல்வா. சொல் நவீனா. ஆனால் நமக்கு எப்போவுமே நான்வெஜ் தான் கைஸ். என்னதான் வெஜ்ஜில் வெரைட்டிஸ் சாப்பிட்றாலும் நான்வெஜ் சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த டேஸ்டே தனி தான். ஆமாம், மேடம்க்கு வந்து டெய்லி நான்வெஜ் வச்சா கூட பிரச்சனையே இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆஃப்டர்நூன் மீல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஃபங்க்ஷனுக்கு நேஹா வரல. ஏன்னா சாட்டர்டே ஃபுல்லாக வெளியில் போயிட்டதுனால அவளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருந்தது. ஸோ அவள் படிச்சுட்டு இருந்தா. நாங்கள் 3 பேரும் தான் ஃபங்க்ஷனுக்கு போனோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட டாட்டருக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டின்னர் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. வெஜிடேரியன் மெனு தான், ஆனால் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக டின்னரை வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலி மை ஃபேவரட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். அங்கே வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக பிளான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பிளான்ஸ் இருந்தது. எங்ககிட்ட இப்போ ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இல்லைன்றதுனால நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தது அக்கா மேங்கோ மில்க் ஷேக் பண்ணி வச்சுருந்தா கைஸ். அதோட நாங்கள் அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Bye bye.